கார்த்திகை மகா தீபத்தை ஒட்டி நெல்லை திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை தொடங்க இருக்கிறது. அந்த தினம் என்ன, எவ்வளவு சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு? காயத்ரி, குறிப்பாக கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மாவட்ட ஆட்சியருடைய கோரிக்கையேற்று தற்போது தெற்கு ரயில்வேயினுடைய சார்பில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் தற்போது இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3ஆம் தேதி இரவும் அதே போல 4ஆம் தேதி மறுமார்க்கமாக அங்கிருந்து புறப்படுவதற்கும் தற்போது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து திருவண்ணாமலைக்கும் அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து நேரடியாக விழுப்புரம் வழியாக தற்போது திருவண்ணாமலை செல்லக்கூடிய ரயிலும், அதே போல குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து வெள்ளூர் காட் வரைக்கும் மற்றொரு சிறப்பு ரயிலும், தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலை மறுமார்க்கமாக அன்ரிசர்வ்டு ட்ரெயினும் தற்போது இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே சிறப்பு பேருந்துகள் தொடர்ச்சியாக குறிப்பாக கிளாம்பாக்கத்திலிருந்தும் அதே போல கோயம்பேட்டிலிருந்தும் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பெரும்பாலான மக்கள் இந்த தரிசனத்தில் பங்கேற்கக்கூடிய வகையில தெற்கு ரயில்வேயின் சார்பிலும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான முன்பதிவுகள் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அன்ரிசர்வ்டு ட்ரெயினும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.